ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையும் இதயங்களுக்கு வணக்கம். இது 2025 ராகு கேது பயிற்சிக்கான பலன். மிதுன ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வர மே மாதம் 18ஆம் தேதி இரவு 8:45 மணிக்கு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறாங்க. ராகு மீனராசிலேருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கும், கேது கன்னிலேருந்து பயிற்சியாகி சிம்மராசிக்கும் வராங்க. இது எப்படி இருக்க போகுது மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் தசம கேந்திரத்தில் ராகுவும் 4வது கேந்திரத்தில் கேதுவும் இருந்தாங்க. இப்போ பயிற்சியாகி 3ஆம் வீட்டுக்கு கேது போக போகிறாரு. பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு ராகு வர போகிறார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும். இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தைக்கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது. தந்தையாரோட உடல்நிலையில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு ராகு வர்றது, லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றது பார்த்திங்கன்னா சிறப்பு இல்லை தான். அப்படின்னாலும் அங்கே உங்களோட ஜாதகத்தில் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னா, சனி வக்ரம், சுக்கிரன், புதன், செவ்வாய், இப்படி ஏதாவது ஒரு வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்குது, குரு இருக்குது அப்படின்னா மேற்கொண்டு பல நன்மைகள் நடக்கும். ராகுவால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வக்ரம் பெற்ற கிரகம் வக்ரத்தின் மேலே ட்ராவல் ஆகும்போது அது ஒரு நன்மை தருது. சப்போஸ் ஒரு குரு பார்த்திங்கனாக்கா அங்கே வக்ரமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, அந்த வக்ரம் பெற்ற குரு மேலே இந்த ராகு ட்ராவல் ஆகும்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சப்போஸ் வக்ரம் இல்லாத குரு அங்கே இருக்குது, அது மேலே இந்த ராகு ட்ராவல் ஆகுது அப்படின்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தை பேருக்காக யாராவது காத்திருக்கீங்க, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்கே குரு இருக்கார், அதாவது சிம்மத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ குரு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, இந்த டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போவுமே காரக கிரகங்கள் மேலே ராகு கேதுகள் ட்ராவல் ஆகும்போது அதை நமக்கு முயற்சியின் மூலம் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். டைரெக்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு வைத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது வக்ரமான கிரகங்கள் இந்த ராசிக்குள்ளே இருக்கும் போது அந்த ராகு அதில் ட்ராவல் ஆகும்போது நன்மைகளை தரும். சுக்கிரன் வக்ரம், புதன் வக்ரம், இல்லை செவ்வாய் வக்ரம், அந்த மாதிரியான வக்ர கிரகங்கள் சிம்மத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு கூடுதல் நன்மைகளை தரும். சிறு தூர பயணங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமன் வழி உறவினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கம்யூனிகேஷன் தொடர்பான மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலைக்கு போகிறவங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு. வேலைகளில் பார்த்திங்கனாக்கா கூடுதல் கவனம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது சிறப்பு. வேலையில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பதவி ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் டிலேட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 5ஆம் இடம் பதவியை குறிக்கக்கூடிய இடம், அந்த 5க்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல கேது ட்ராவல் ஆகக்கூடிய டைம், இதெல்லாம் கொஞ்சம் டிலேட் ஆகும். மேற்படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்களாம் கூடுதல் கவனத்தோடு இன்னும் எஃபர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக போட்டு நல்லபடியாக படிக்கிறது சிறப்பை தரும். ஓவராலாக இந்த 2 சிம்மத்துக்குள்ளேயும் கும்பத்துக்குள்ளேயும் வக்ர கிரகம் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய இந்த ராகு பகவான், கேது பகவான், வக்ரம் இல்லாத கிரகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, சப்போஸ் மிதுன ராசியில் பிறக்கிறீங்க, ஒரு மாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சூரியன் அங்கே இருக்கும். அப்போ அந்த சூரியன் ஏதாவது கும்பத்தில் இருக்கும். கும்பத்தில் அந்த இப்போது ராகு ட்ராவல் ஆகும்போது அந்த டைம் பார்த்திங்கனாக்கா தந்தை ரீதியான சிரமங்கள், தந்தைக்கு உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 2 ராசிக்குள்ளேயும் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நன்மை தீமைகளோட அளவு மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கனாக்கா வழிபாட்டின் மூலமாக பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கும்பராசிக்குள்ள ராகு வர்றது பார்த்திங்கனாக்கா ஒரு சுமாரான நிலைப்பாடு தான் மிதுனத்துக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மனித முகமற்ற தெய்வ வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, இந்த மாதிரி மனித முகமற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது பல நன்மைகளை தந்தே தீரும் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத
புரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான முன்னேற்றத்தையும் நல்லதையும் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.